இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. பீகார் மாநிலம் ஆரா நகரில் உள்ள தனுஷ் ஜுவல்லரியில் நகைக்கடையில் கொள்ளையர்கள் துணிகரம். பீகார் மாநிலம் ஆரா நகரில் பட்டப்பகலில் துப்பாக்கியுடன் நுழைந்த கொள்ளையர்கள் தங்க வைர நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பீகாரின் ஆரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனிஷ் நகைக்கடையில் இன்று காலை நுழைந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் அங்கு இருந்த நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்று இருக்கிறார்கள். இதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இன்று காலை 10:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்தது சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. அதில் அந்த ஒரு அந்த நபரை பொறுத்தவரை அவர்கள் யாருமே முகமூடி எதுவுமே அணியாமல் பட்டப்பகலில் இது போன்று நகைக்கடைக்குள் நுழைந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கிறார்கள். அந்த வங்கியில் இருந்த விற்பனை பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் என அனைவரையும் துப்பாக்கி முனையில் மிரட்டி அவர்களினுடைய கைகளை தூக்கி அவர்களை நிற்க வைத்து மிரட்டி அங்கு இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கொள்ளையடித்து சென்று இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 கொள்ளையர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக சிசிடிவி காட்சியில் தெரிய வருகிறது. அதில் ஒரு நபர் மட்டுமே முகத்தை மறைத்திருக்கிறார். மற்ற அனைவருமே முகத்தை எதுவும் மறைக்காமல் இருக்கிறார்கள். அவர்களிடம் துப்பாக்கிகள் கையில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தில் மொத்தம் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயின், நெக்லஸ், வளையல் மற்றும் வைர நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு காவல்துறையினுடைய அலட்சியமே காரணம் என்றும் இது இரவிலோ அல்லது இருளான நேரத்திலோ நடக்காமல் காலையில் நடந்திருக்கிறது. இது காவல்துறையினுடைய நடவடிக்கை இல்லாத தன்மைதான் காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்த பொழுதும் அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று அந்த நகைக்கடையினுடைய மேனேஜர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் கடை பணியாளர்கள் 2 காயமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கொள்ளையர்கள் அவர்கள் தலையில் துப்பாக்கியை வைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் காரணமாக அவர்கள் 2க்கும் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கிறார். இந்த சம்பவத்தில் மொத்தம் 8 முதல் 9 கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த நகைக்கடையினுடைய மேனேஜர் தெரிவித்திருக்கிறார். மதியழகன், தற்போது காவல்துறையினர் விசாரணை தொடங்கியுள்ளனர்களா? எத்தனை பேர் ஏதாவது கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அது பற்றின விவரம் இருந்தாலும் பதிவு பண்ணலாம். இந்த விவகாரத்தில் காவல்துறையிடம் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த கடையினுடைய மேலாளர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய பீகார் காவல்துறையினர் தற்பொழுது 2 கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகிக்கப்படக்கூடிய 6 நபர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் சென்று இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை போலீசார் துரத்தி சென்ற பொழுது அவர்கள் போலீசாரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதற்கு காவல்துறை பதிலளிக்கையில் இதற்கு காவல்துறை பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அப்பொழுது 2 கொள்ளையர்கள் 2 அந்த சந்தேகப்படும் நபர்கள் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. அவர்கள் காலில் சுட்டதில் அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார்கள். இதன் அடுத்துதான் அந்த 2வரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் இருந்து 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும் அவர்கள் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் மீதம் இருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்களை கைது செய்வதற்காக
ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சம்பவத்தில் 8 முதல் 9 கொள்ளையர்கள் சம்பந்தப்பட்டதாக நகைக்கடையினுடைய மேலாளர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் 6 பேரை மட்டுமே சந்தேகப்படும் நபர்களாக காவல்துறை அறிவித்து அதில் 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு, அதாவது அவர்களை புரட்டி சென்ற பொழுது அந்த நபர்கள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுத்து காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்திய பொழுது அவர்கள் கீழே எழுந்திருக்கிறார்கள். இதன் மூலம் அந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து நகை மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.